குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். உழைப்பால் உயர்ந்த இந்தியர்கள் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்துக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 400 கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியன. சான் பிரான்சிஸ்கோ தமிழ் மன்றங்கள் நடத்திய நிகழ்ச்சியில் புலம்பெயர் தமிழர்களுடன் ஸ்டாலின் கலந்துரையாடினார். உழைப்பு, திறமை, தன்னம்பிக்கையால் இந்திய வம்சாவளியினர் உயர்ந்துள்ளனர். இந்தியாவில் முன்னணி நிறுவனங்கள் முதலீடு செய்ய வலியுறுத்துங்கள். உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக அமெரிக்கா உள்ளது என்றால் இந்தியா 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உள்ளது. அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையிலான நட்பு பல்லாண்டு காலமாக தொடர்ந்து வருகிறது. உலகின் நலனுக்கு இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு முக்கியம். தமிழகம் என்பது அமெரிக்காவின் ஈர்ப்புக்குரியதாக உள்ளது. புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக அமெரிக்க நிறுவனங்கள் தமிழகத்தில் அதிக அளவில் முதலீடு செய்கின்றன. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழகம் திகழ்கிறது என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். காவிரியில் நீர்வரத்து அதிகரிப்பு, ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்க தடை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையாலும் கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீராலும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வினாடிக்கு 21,523 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. காவிரி கரையோரங்களில் பெய்து வரும் மழை காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து நேற்று மாலை 22,000 கன அடியாக இருந்த நிலையில் இன்று வினாடிக்கு 25,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் 5 அருவி, சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்டவற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கவும் அருவிகளில் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஒகேனக்கல்லில் குவிந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கை நழுவிய கயிறு இழுத்துச் சென்ற வெள்ளம், பதைக்கும் காட்சி. கிருஷ்ணா, குண்டூர் மாவட்டங்களில் நேற்று காலை முதல் கனமழை கொட்டி வருகிறது. விசாகப்பட்டினம், கிழக்கு கோதாவரி, மேற்கு கோதாவரி, காக்கிநாடா மாவட்டங்களில் இன்று காலை முதல் மழை தொடங்கியுள்ளது. 2 நாட்களில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் வரை இறந்துள்ளனர். பல இடங்களில் ஏரிகள் நிரம்பி வெளியேறும் உபரி நீரால் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் என்டிஆர் மாவட்டம் நுஜிவீடு மண்டலம் வெங்கடாயபாளையத்தில் ஓடை தரைப்பாலத்தை கடந்து வெள்ளம் பாய்கிறது. கிராம மக்கள் கயிறு கட்டி பாலத்தை கடக்க முயன்று வருகின்றனர். ஒற்றை கையால் கயிற்றை பிடித்து தரைப்பால வெள்ளத்தை கடக்க முயன்ற ஒருவர் நீரின் வேகத்தில் தடுமாறி விழுந்தார். 2 முனையிலும் கயிறை பிடித்து நின்றவர்கள் அவரை காப்பாற்ற எவ்வளவோ முயன்றும் ராட்சத வெள்ளம் அனைவரது கண்முன்னே அவரை அடித்துச் சென்றது. தகவல் அறிந்த நுஜிவீடு போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் வெள்ளத்தில் அடித்துச் சென்றவரை தேடுகின்றனர். தங்கள் கண் முன்னே ஒருவர் வெள்ளத்தில் தவறி விழுந்து அடித்துச் சென்றதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கஞ்சா வழக்கில் சிக்கிய 11 மாணவர்கள் விடுவிப்பு, 3 பேருக்கு 15 நாள் சிறை. சென்னை அருகே பொத்தேரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் தங்கியிருந்த வீடுகள், ஹாஸ்டல்களில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கஞ்சா சாக்லேட், கஞ்சா ஆயில் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக ஒரு மாணவி உட்பட 21 பேரை தனியார் மண்டபத்தில் வைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் விற்ற A+ ரவுடியான நந்திவரம் பகுதியைச் சேர்ந்த செல்வமணியை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 2.5 கிலோ கஞ்சா, 4 பட்டா கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து 19 மாணவர்கள் மற்றும் 2 பேரை கைது செய்து செங்கல்பட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். இதில் மகேஷ்குமார், சுனில்குமார், டப்ளு ஆகிய 3 பேரை
15 நாட்கள் சிறையில் அடைக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் ஒரு மாணவி உட்பட 11 கல்லூரி மாணவர்களை சொந்த ஜாமீனில் விடுவித்தனர். ஹாஸ்பிட்டல் ரூமில் அலறி ஓடிய நர்ஸ், எல்லை மீறி சென்ற டாக்டர் செயல். வேலூர் காட்பாடியைச் சேர்ந்த 19 வயது மாணவி நர்சிங் படிக்கிறார். குடியாத்தம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு 2 மாதம் பயிற்சிக்காக சென்றுள்ளார். இதே ஹாஸ்பிட்டலில் பாபு என்பவர் ஆர்த்தோ டாக்டராக பணியாற்றி வருகிறார். நேற்று ஹாஸ்பிட்டல் அறையில் தனியாக இருந்த நர்சிங் மாணவியிடம் டாக்டர் பாபு பாலியல் சீண்டல் செய்துள்ளார். அதிர்ச்சியடைந்த மாணவி கூச்சலிட்டவாறே அங்கிருந்து ஓடினார். சக மாணவிகள் நர்ஸுகளிடம் நடந்ததை சொல்லி அழுதுள்ளார். மாணவியின் பெற்றோருக்கு தகவல் சொல்லப்பட்டது. அவர்கள் குடியாத்தம் போலீசில் புகார் கொடுத்தனர். குடியாத்தம் இன்ஸ்பெக்டர் பார்த்தசாரதி ஹாஸ்பிட்டலில் விசாரித்தார். போலீஸ் விசாரணைக்கு வரும் முன்பாகவே பாபு தலைமறைவாகிவிட்டார். டாக்டர் பாபு மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடக்கிறது. நடிகைகள் ரூம் கதவை தட்டி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. மறக்க முடியாத நாட்கள். கேரள சினிமா துறையில் நடிகைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பாக ஹேமா கமிட்டி அளித்த அறிக்கையால் மலையாள திரையுலகமே அரண்டு கிடக்கிறது. அதனைத் தொடர்ந்து நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களுக்கு எதிராக பாலியல் புகார்கள் அடுத்தடுத்து வெளியாகி வருகின்றன. நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் உட்பட 7 பேர் மீது பாலியல் வன்கொடுமை புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் எம்எல்ஏ பதவியை முகேஷ் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. நடிகர்கள், இயக்குநர்கள் மீது பாலியல் புகார் அளித்த நடிகைகளிடமிருந்து ரகசிய வாக்குமூலம் பெறப்பட்ட நிலையில் அதன் நகலுக்காக போலீசார் காத்திருக்கின்றனர். நகல் கிடைத்தால் கைது நடவடிக்கை தொடங்க வாய்ப்புள்ளது. மலையாள திரைத்துறையில் வெடித்த பூகம்பத்தை தொடர்ந்து பல்வேறு நடிகைகள் தங்கள் அனுபவங்களை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் கேரளாவில் கேரவனில் ரகசிய கேமரா பொருத்தி நடிகைகள் உடைமாற்றும் காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டதாக நடிகை ராதிகா பகீர் குற்றச்சாட்டை கூறியுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைங்கிறது மலையாளத்தில் மட்டும் இல்லை, தமிழ்லையும் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அதை வெளியே சொல்கிறப்போ பெண்கள் மேலே தான் மொத்த பழியும் விழுது. கேரளாவில் ஷூட்டிங் டைமில் வழங்குகிற கேரவனில் ரகசியமாக கேமரா வச்சு நடிகைகள் ஆடை மாத்திர வீடியோவை எடுத்து மற்ற நடிகர்கள் ஒன்றா உட்காந்து செல்ஃபோனில் பார்த்து ரசிப்பாங்க. எதேச்சியாக அவங்கள கடந்து போனப்போ அதை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். அப்போவே அவங்கள என்ன ஏதுன்னு கேட்டு திட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஹோட்டலில் ரூம் எடுத்து உடை மாற்றிக்கிட்டு ஷூட்டிங் வருவேன். நானே பல முறை எனக்கு தெரிஞ்ச நடிகைகள்கிட்ட கேரவன் உள்ளே போயிட்டு வரும்போது கவனமாக இருங்கன்னு சொல்லியிருக்கேன். நிறைய நடிகைகளோட ரூம் கதவை தட்டி அவ்வளோ அட்டகாசம் பண்ணுவாங்க. பல பெண்கள் தொந்தரவு தாங்காமல் என்னோட ரூமுக்கு வந்து உதவி கேட்டு தங்கிடுவாங்க. ஒரு அரசியல்வாதி எனக்கு பிரச்சனை கொடுத்தாரு. ஆனால் நான் அந்த இடத்துல தைரியமாக எதிர்த்து நின்னேன். இப்போது ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி இருக்கு. இதில் பல பெண்கள் பல குற்றங்களை சொல்கிறாங்க. ஆனால் இதை இன்னும் சில வருடம் கழித்து தான் விசாரிப்பாங்க. அப்போது சம்மந்தப்பட்ட பெண்களிடம் நீங்கள் என்ன எவிடன்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டு காயப்படுத்துவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை நடக்கிறப்போ வீடியோ எடுத்தா வச்சுக்கிட்டு கேட்குறப்போ கொடுக்க முடியும். அதனால் எனக்கு இந்த கமிட்டிகளில் உடன்பாடு இல்லை. எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் உடனுக்குடன் தீர்வு என்ற ஒரு நிலை கொண்டு வரணும் அப்படின்னு ராதிகா தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. நடிகை ராதிகாவின் பகீர் குற்றச்சாட்டு மலையாள திரைத்துறையினரை மேலும் மிரள வைத்துள்ளது. சரத்பவாருடன் பேச மறுத்த மம்தா, இண்டி கூட்டணி தலைவர்கள் கவலை. கொல்கத்தாவில் பயிற்சி டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நாடே பற்றி எரிகிறது. ஒரு பக்கம் நாடு முழுதும் உள்ள டாக்டர்கள் வேலை நிறுத்தம், இன்னொரு பக்கம் உயர்நீதிமன்றம் மேற்கு வங்க போலீஸை கடுமையாக சாடியுள்ளது. காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகளும் இந்த விவகாரத்தில் மம்தாவுக்கு எதிராக பேசி வருகின்றன. கொலை நடந்த இடத்தில் உள்ள தடயங்களையும் தன் ஆட்களை விட்டு மம்தா அழித்து விட்டார் எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றமும் தன் பங்குக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. ஆனால் மம்தாவோ இதற்கெல்லாம் காரணம் பாரதிய ஜனதா தான் என பேசியதுடன் எங்கள் மாநிலத்தில் பற்றி எரியும் நெருப்பு விரைவில் அசாம் உட்பட பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களிலும் எரியும் என சவால் விட்டுள்ளார். மம்தா நெருப்பை போன்று அனல் வீசக்கூடியவர். அவரை கையாளுவது மிகவும் கடினம் என டெல்லி மீடியாக்கள் கூறி வருகின்றன. பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இண்டி கூட்டணியினர் ஓரணியில் நிற்க வேண்டும் என கூட்டணி தலைவர்கள் விரும்புகின்றனர். ஆனால் மம்தாவை எப்படி கையாளுவது என்பதுதான் அவர்களுக்கு பிரச்சனையாக உள்ளது. சமீபத்தில் மூத்த அரசியல் தலைவரும் தேசியவாத காங்கிரசின் தலைவருமான சரத்பவார் மம்தாவை தொடர்பு கொண்டு பேச முயற்சித்துள்ளார். ஆனால் மம்தா பேசவில்லை. ராகுலுடன் சண்டை இருந்தாலும் பவாருடன் நட்பில்தான் உள்ளார் மம்தா. அவருடனேயே பேசாதது இண்டி கூட்டணியினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண் டாக்டர் கொலை. ஹாஸ்பிட்டலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் ஸ்பாட்டில் வந்தது எப்படி?
கொல்கத்தா ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலில் கடந்த ஆகஸ்ட் 9 31 வயது பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டார். கொலை செய்யப்பட்ட டாக்டர் இருந்த செமினார் ரூமில் 10க்கும் மேற்பட்டவர்கள் நின்றிருக்கும் காட்சி சமூக வலைதளத்தில் வெளியாகி இருந்தது. அதில் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துடன் தொடர்பில்லாத பலர் உள்ளனர். சிவப்பு சட்டை அணிந்த நபர் உத்தரவுகள் பிறப்பிக்கிறார். ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு தொடர்பில்லாத இவர்கள் தடயங்களை அழித்தனரா? இந்த காட்சியை பார்த்தால் குற்ற சம்பவம் மாற்றியமைக்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் வருகிறது. போலீஸ் தரப்பில் முறையான விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதையடுத்து சமூக வலைதளத்தில் வெளியான காட்சியில் இருந்தவர்கள் யார் யார் என்பதை கொல்கத்தா போலீஸ் அதிகாரி இந்திரா முகர்ஜி விளக்கினார். பெண் டாக்டர் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு உள்ளூர் போலீசார் காலை 10:30 மணிக்கு சென்றனர். அப்போதே அந்த இடம் தடை செய்யப்பட்ட பகுதியாக மாற்றப்பட்டது. சமூக வலைதளத்தில் காட்டப்படும் காட்சிகள் அன்று மாலை 4:40க்கு பதிவானது. அந்த இடத்தில் மாலை 4:20 மணி முதல் 4:40 வரை விசாரணை நடந்தது. வீடியோவில் உள்ளவர்கள் போலீஸ் கமிஷனர் வினித் கோயல் தலைமையிலான குழுவினர் ஆவர். கூடுதல் ஆணையர் முரளிதர் சர்மா விசாரணை குழுவினருடன் அந்த இடத்தில் உள்ளார். சுற்றி வீடியோகிராஃபர், தடவியல் நிபுணர்கள், உள்ளூர் போலீஸ் அதிகாரி மற்றும் சாட்சியமளித்த டாக்டர் ஆகியோர் உள்ளனர். சிவப்பு சட்டை அணிந்திருப்பவர் விரல் ரேகைகளை பதிவு செய்யும் நிபுணர். அவர் பெண் டாக்டர் கொலை செய்யப்பட்ட இடத்தில் விரல் ரேகைகளை பதிவு செய்தார். வீடியோவில் உள்ளவர்கள் யாரும் மர்ம நபர்கள் அல்ல. வெளியாட்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. சம்பவம் நடந்த இடத்தில் டாக்டர்கள், தடவியல் நிபுணர்கள், போலீசார் மட்டுமே இருந்தனர் என இந்திரா முகர்ஜி கூறினார்.